அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மகளிர்களும் பார்த்திங்கன்னா இன்ப அதிர்ச்சியில் துள்ளி குதித்து குஷியாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் பரப்புரையின் போது வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. மகளிருக்கு அனைத்து மகளிருக்கும் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகையாக 2500 தரோம், மாதம் 2500 தரேன்னு சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நேற்று சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. மக்கள் நலத்திட்டத்துக்காக காத்துட்ருக்குறாங்க, மக்களை இயங்க வைக்கக்கூடாது, நலத்திட்ட பணிகள்லாம் விரைவாக செயல்படணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுமை புதல்வன் திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா காலேஜ் போகிற பெண்கள் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபா அக்கௌண்ட்டில் இன்றைக்கி போட்டுட்ருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாளைக்கு பார்த்திங்கன்னா 2500 போகிறேன்னு சொல்லியிருந்தார் தேர்தல் வாக்குறுதியாக. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இப்போதைக்கு செயல்படுன்னு சொல்லியிருக்காங்க. மாதம் 1000 ரூபாய் ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் சிறிது காலம் கழித்து மாதம் நான் சொன்ன வாக்குறுதியாக 2500 மாதம் அக்கௌண்ட்டில் போட்டுவிடுவேன் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகே கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், பாய்.